சிறப்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா அப்பா வணக்கம்ப்பா. அதான் சொல்லிட்டேனடா. இல்லைண்ணா தமிழர் பண்பாடு இல்லை. நீங்கள் வணக்கம் சொன்னீங்க. ஆமாம், திருப்பி நம்ம சொல்லணுமா இல்லையா? சந்தோஷம். வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லபடியாக நாடகத்தை மாமா. வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. உள்ளோட்டிலாம் நல்லா இருக்குல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சிறப்பாக நாடகத்தை நடத்தும். சிறப்பா நாடகத்தை நல்லதுயா. ஆக இதுலயே முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெரிய மன வருத்தம். ஏப்பா? அதாவது மகன் சொன்ன மாதிரி தமிழுடைய பண்பாடு வணக்கம் சொல்றது. ஆமா, நான் பார்த்து எல்லாருக்கும் இந்த சபையில ஒரு சின்ன பையன் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொன்னேன். ஆமா, நீங்க பக்கமேல கலைஞர்லாம் என்னை மதிச்சு தனித்தனியா வணக்கம் சொன்னீங்க. கண்டிப்பா. ஆனா 80 பேர் உட்கார்ந்துருக்காங்க இந்த ஊருக்காரங்க. அவங்க ஊருக்கு வந்து நான் வணக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு புள்ள திருப்பம் வணக்கம் யா வணக்கம் யா வணக்கம். இதான் ஒற்றுமைங்கிறது. தாயா வணக்கம். எல்லாரும் தனித்தனியா எந்திரிச்சு வணக்கம் சொன்னா அதுலயே விடிஞ்சு போயிடும். அதனால இப்போ ஒன்றும் மோசம் போயிடல. என் வணக்கத்தை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டதா இருந்தா எல்லாம் ஒரு தரம் ஜோரா கை தட்டினீங்கன்னா போதும். 1/3% ஓகே ஓகே. 3ல் 1 பங்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக இந்த வணக்கம் சொல்றோம்னா, தமிழருடைய மிகப்பெரிய பண்பாடு இதில் வச்சிருக்கான் வணக்கத்தில். வணக்கத்தை எப்படி சொல்லணும்னா, அது 2 கையும் கூப்பி வணக்கம் சொல்லணும். அதுதான் முறை. ஆனா அந்த வணக்கமே இப்ப மாறி போச்சு. யாரும் இப்படி 2 கையில யாரும் வணக்கம் சொல்றேன். வேற வணக்கம் அப்படின்னு அப்புறம் வணக்கம் அப்படின்னு அப்புறம் ஆனா இதெல்லாம் மாறி போச்சு முறைகள். ஆனா ஏன் தமிழன் இந்த 2 கையும் சேர்த்து வணக்கம் சொல்ல சொன்னான்னா, இதுல பெரிய ரகசியம் இருக்கு. அப்படின்னு ரகசியம்? கை 2 கையும் நம்ம உடம்புல தான் இருக்கு. ஆமா, 2 கையும் நம்ம கை தான், நம்மள்ட்ட தான் இருக்கு. இந்த வலது கைக்கு என்ன வேலைன்னா, சாப்பிட்றோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம், பணம் வாங்குறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த கை செய்யும். இந்த கைக்கு என்ன வேலைன்னா, என்ன வேலை? 2 வேலை. என்ன வேலைப்பா? காலையிலும் சாயந்தரமும் குண்டிகள் வருதான் வேலை. இந்த 2 நாளா இந்த கைக்கு நமக்கு கொஞ்சம் அதிகம் வேலை. ஓ, ஏன்னா கைத்தால போயிட்டு இருக்கு. சூப்பர். 2 திறந்து அங்கே முடியும்னா அப்புறம் மத்தனா இந்த கை அதானே. அதனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் நம்ம உடம்புல இருக்கின்ற சாப்பிட்ற கையும் இந்த கழுவுற கையும் 2 நமக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லித்தான் இது 2ஐயும் ஒன்று சேர்த்து வணக்கம் சொல்கிறேன். அப்போ எல்லா மனிதனும் எல்லா ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும் காட்டுறதுக்காகத்தான் இந்த வணக்கத்தை தமிழன் பண்பாடாக வச்சுருக்கான். அதனால வணக்கம் சொல்கிறதுல தப்பு இல்லை. அதனால வணக்கத்தை சொல்லி நம்மளும் நாட்டத்தை ஆரம்பிச்சுட்டோம். நல்லபடியாக நடத்தி முடிச்சு விடணும். ஆமா, அது நம்மளுடைய வேலை. நல்லபடியாக உட்காந்து ரசிக்கணும். அது உங்க வேலை. ஆண்டவே நமக்கு நல்லபடியாக இன்னைக்கு முகம் முழிச்சிருக்கேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடித்த மழை இப்போ அடிச்சிருந்தா நம்ம டவுசர் நாளாக கிழிஞ்சிருக்கும். ஆமா, ரொம்ப பணம் செலவு பண்ணி ரொம்ப விசேஷமாக நடத்தணும்னு ஓட்டி சீட்டிஸ்லாம் வித்தியாசமா அடிச்சு வால் போஸ்ட் அடிச்சா முக்குக்கு ஃப்ளக்ஸ் இவ்வளவு வச்சு கடைசியில் வர்ண பகவான் ஜோலியை பார்த்துருந்தான்னா நம்ம ஜோலியை முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். இன்னும் மழை வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டியதில்லை. அதை நான் முழு உத்தரவாதமாக சொல்லுவேன். எப்படிப்பா? அது காரணம், நான் ரொம்ப ராசியானவன். என்ன சொல்றீங்க? நான் ஒரு ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டேன்னா மசூரோட மழை பெய்யாது. பயப்பட வேண்டாம். இவனை கூட்டியாந்துட்டுமே இந்த வருஷம் விவசாயம் அவ்வளவுதானோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். விடிய காலம் 6 மணி வரைக்கும் பெய்யாது. அது வர்ண பகவானுக்கு நமக்கு ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னு டீலிங்? 10 பேர் பொழப்ப கெடுத்துறாத, நாடகக்காரன் பொழைச்சுக்கிறோம். காலையில வந்து அடிச்சுக்கிட்டு ஊத்து ஒன்னும் யாரு கேட்க போறா? ஆமா, அது பாட்டுக்கு அது ஊத்தும், நீங்க பாட்டுக்கு நீங்க ஊத்துவீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால பயப்பட வேண்டாம், மழை வராது. இன்னொரு விஷயம் என்னதுப்பா? மழை வந்தா ஏன் ஊருக்காரங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் தெரியல. மழைக்காகத்தான நாடகமே வைக்கிறோம். ஆமா, மழை பெய்யணும், ஊர் செழிக்கணும். அதுலேயும் நாடகக்கார மேடையில் வந்து இன்னும் நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு பாடுனாத்தான் மழை வருங்கிறது ஒரு ஐதீகமே. ஆனாலும் பல ஊரில் மயம் பாடுறேன், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னா மழை வரமாட்டேங்குது. ஏன்? என்ன காரணம்? என்னப்பா? இது நாடகக்கார மேலே தவறா இல்லை ஊருக்காரங்க மேலே தவறா? நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டேன். ஓஹோ, இந்த இடையில கொரோனா டயத்தில் தான் உட்காந்து கண்டுபிடிச்சேன். கொரோனா டயத்தில் அப்போ தான் நாடகம் இல்லை, வீட்டில் சும்மா கிடந்தோமா, மூளைக்கு வேலை கொடுத்து சரி போட்டு கசக்கி இந்த மூளையத்தான் மூளை என்னடா காரணம் கண்டுபிடிச்சு விட்டேன். அப்பா இந்த யோசனை எங்கப்பா வந்துச்சு? உங்களை பாத்ரூம்ல தான். ஏன் இங்க? அங்கதானே தனியா உட்கார முடியுது. அப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கலாம். ஓஹோ, நானும் கண்டுபிடிச்சிட்டு என்ன காரணம்? மெயின் காரணம் ஊர்க்காரங்க மேலதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? நான் நினைச்சேன் ஒருவேளை நாடகக்காரங்க தண்ணியை போட்டு நாடகம் ஆடுறாங்களோ, அதனாலதான் மழை வர மாட்டேங்குதா.
இல்ல ஊருக்கார தண்ணியை போட்டு நாடகம் பாக்குறாங்களா பாக்குறாங்களா இல்ல அதனால தான் வர மாட்டேங்குதா அப்படின்னு யோசிச்சா சரி ரெண்டுமே தப்பு இல்ல. அப்புறம் தண்ணியை போட்டு நாடகம் ஆடலாம், ஆடலாம், தண்ணியை போட்டு நாடகம் பார்க்கலாம். பார்க்கலாம். ஏன் ஏன் நீர் அடிச்சு நீர் விலகாது, தண்ணிக்கு தண்ணி தோஷமாகாது. ஓஹோ அதுவும் தண்ணி இதுவும் தண்ணி. அப்புறம் எப்படி தோஷமாகணும்? அது தவறு இல்லை. அப்புறம் ஏன்டா மழை வர மாட்டேங்குது? அதானே கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இப்ப நாடகம் ஆரம்பிக்க போறோம். ஆமா, இப்ப பப்புன்னு வந்தாச்சு. திடீர்னு மழை அடிச்சு ஊத்திருச்சு. சரி, அப்ப நாடகம் நடத்த முடியாது. அப்ப ஊருக்காரர் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? எப்பா மழை வந்துருச்சுன்னு ஆளு உட்காராது, நெத்த நடத்தி நம்ம சிரமம் தான். நீங்க ஒரு 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கு, சரி, அது வண்டி வாடகைக்கு வச்சுக்கோங்க, நீங்க கிளம்புங்க, அப்புறம் பாப்போம் அப்படின்னா. இப்ப நாடகக்காரன் வயிற்றுச்சு சும்மா விடுமா? எப்படி மழை பெய்யும்? குண்டி அளவு கூட தண்ணி கிடைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அப்பா மழைக்கு தாண்டா நாடகம் வச்சேன். ஆமா நாடகக்காரங்க வந்துட்டாங்க. அது மழையும் வந்துருச்சப்பா. அப்புறம் என்ன புண்ணியம் வாங்க ஊர்ல கால் எடுத்து வச்சாங்க, மழை பெஞ்சிருச்சு. அவங்களுக்கு பேசின காசை கொடுத்து விடு. ஒரு 2000 ரூபா கூட கொடுத்துருவாங்க, தண்ணி வேணும் சாப்பிட்டு போட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் செழிச்சு நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செழிப்பா நடக்கும். இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம். இன்னும் மழையே பெஞ்சாலும் நம்ம காசை வச்சுக்க மாட்டேன். அப்படி நல்லா அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? மழை வரும்னு முந்திக்கிறீங்க அப்படின்றாரு. இன்னும் மழை பெஞ்சாலும் நம்ம காசு வந்துடும், பயப்பட வேண்டாம். அப்ப நாளைக்கு போற ஊர்ல அதே மாதிரி வேண்டிட்டு போமாப்பா? நான் வந்தேன்னா அந்த ஊர்ல நல்லபடியா இருக்கேன். நான் வரலன்னா அதுக்கு நான் வரக்கூடாது. நீ எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்கு எது என்னவோ அதுக்கு சொல்ல வர. என்ன நீ ரொம்ப புண்ணியம் வேண்டாம். இப்ப இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா எடுத்து சொல்ல போறேன். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்ன போல வழியா இருக்குங்க சோதர சகோதரிகளை வணக்கமுங்க. கண்ணால உங்க கண்ணால நான் போய் நோட்டீஸ் எடுத்துட்டு வர வரைக்கும் தீர்மானம் வச்சுங்க வருங்க. அங்க நிக்கிறீங்க. முதல்ல வாய்ச்சரவா. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் ஜமீன் கலிங்கிவட்டி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பட்டத்திருச்சியம்மன் கோவில் காப்பு கட்டு திருவிழாவினை முன்னிட்டு முதலாம் நாள் மண்டகப்படிதாரர்கள் மரபுப்பட்டி, கலிங்கிப்பட்டி, வடகாடு கோனார்கள் மற்றும் முதலியார் தேவர்கள் நடத்தும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த நெறிகளை கொண்டு இந்த சிங்கார கலைஞர்களே நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம். இது விமர்சையாக இங்கே நடைபெறுகிறே. உண்மையிலேயே இன்னைக்கு நாடகம் ஒரு வித்தியாசமாக தான் இங்கே செஞ்சுருக்காங்க. எப்படிப்பா? ஏன்னா ஊர்களில் நடிகர்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆமாம். ஆனால் இன்னைக்கு நாடகத்தை யாரும் தூங்காமல் பார்க்கணுங்கிறதுக்காக ரசிக பெருமக்களுக்கும் டீ காப்பிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கு. வெறும் டீ தான் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்நாக்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஒரு மூட மிச்சர் உள்ள வந்து கிடக்கு பார்த்தேன். நான் கூட என்னடா இவ்வளவு பெரிய மூட உள்ள இருக்கேன்னு பாக்குறேன். மிச்சர் ஏப்பா இவ்வளவு நம்ம திங்க முடியுமான்னு யோசிச்சேன். அப்புறம் நமக்கு இல்ல இருக்கிற மக்களுக்கு தான் அப்படின்னு. சரிப்பா. ஏப்பா இப்ப டீ காப்பி சாப்பிடுறவங்க டீ காப்பி சாப்பிடுவாங்க. நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது. என்ன செருப்பு கட்ட 2 விளக்குமாறு 2 வாங்கி வச்சிருக்காங்களா? அது வேணாப்பா. அவன் சரக்கு கேட்கிறான் தெரியுதா?
டீ காபி சாப்பிட்றவங்களும் சரி, அதுக்கு 2 பெட்டி எடுத்து வைக்க சொல்றியா? அந்த 2 பெட்டி எடுத்து வச்சோம்னா ஓம் பெட்டியை நொறுக்கிறதுக்கு 4 ஆள் வந்துடும். நன்றி வணக்கம். அப்புறம் குடிச்சுட்டு கலகம் தான் பண்ணுவாங்க, தவிர நாடகம் உருப்படியாக நடக்காது. அதனால அந்த ஐட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் டீ காபி மிக்சர் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்ல திருப்தியாக சாப்பிட்டு தூங்காமல் உட்காந்து நாடகத்தை பார்க்கணும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னக மேடைகளுக்கும் வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற அன்பு சகோதரர் திண்டுக்கல் ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருதுநகரிக்க காத்திருக்கிறார். அதற்கு இணையாக குயிலிடும் நீய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு சகோதரி இன்னிசை அரசி ஆர்.எம். ரேணுகா தேவி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக அளிக்க காத்திருக்கின்றார்கள். அதற்கடுத்தபடியாக வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டிக்கிறவர் காத்திருக்கின்றார் சொல்லெடுக்கு வீரர். இந்த நாரதருக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதில் சிரமம்னா அவர் பார்க்குற வேலை அந்த மாதிரி. ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. அவனுக்கு அந்த ஜாதகத்தில் பிராப்தம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். காசு பணம் வச்சிருந்தா மட்டும் வீடு கட்டிட முடியாது. அதுக்கு தான் அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி பேங்க்கில் லோனை வாங்கி பேஸ் மட்டம் போட்டதோடு நின்று போகும், அப்படியே கிடந்துரும், செவரு மேலே வராது. அது மாதிரி கல்யாணத்தை பண்ணுறதுக்குள்ளே யாருக்கு கஷ்டம் தெரியுமா? புரோக்கருக்கு தான் கஷ்டம். பொண்ணு வீட்டுக்கு போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். அடடா அவர் சொல்கிற சைஸை பார்த்தீங்கன்னா புரோக்கரு பொண்ணு இந்த பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், குனிஞ்சதெல்லாம் நிமிராது. அப்படி ஆனால் உண்மையிலே நிமிராது. அது ஏன்? அப்புறம் தான் இந்த எந்த நேரம் செல்ஃபோனை காதில் வச்சோம்னு இப்படியே தெரியும். அப்புறம் குனிஞ்சதெல்லாம் எப்படி நிமிரும்? அது அப்படியே குனிஞ்சியே போயிடும். சரி, அப்புறம் அங்கே போய் சொல்லார் பொண்ணு வீட்டில் எப்படி மாப்பிள்ளை, அடடா 2026 இப்படி ஒரு மாப்பிள்ளை நீங்கள் பார்க்க முடியாது. எந்த கெட்ட விளக்கமும் இல்லை. ஓஹோ, 6 மணிக்கு மேலே தெரியும். என்னது வேட்டி அவுத்து தோல்ல விட்டுத்தான் வருவான். இப்படி இப்படி பொய்ய சொல்லி ஏன்டா கல்யாணத்தை பண்றீங்கன்னு கேட்டா அவன் சொல்றேன், பழமொழி அப்படி வந்துருச்சு. எப்படி 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்றோம்ன்றாங்க. இது எவனா விளங்குமா? 1000 பொய்ய சொல்லி ஒரு குடும்பத்தில் எவனா கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் உருப்படுமா? இந்த பழமொழியே தப்பா நம்மால் சொல்லி ஆரம்பிச்சிட்டான். இது வார்த்தையை அதுக்கு அர்த்தம் அல்ல. 1000 முறை போய் சொல்லி சொந்த வந்த உற்றார் உடம்பு எல்லாத்திலையும் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு சொன்னதை நீங்க 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணா அப்புறம் அந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி ஸ்ரீப்பட்டு சிரமப்பட்டு துப்புப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரம் பட்டு எடுத்த அந்த கல்யாணத்தை முடித்தே தீர வேண்டும் என வந்திருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை கோடி அருவி புகழ் இசை புயல் ரெட்டையாளம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இங்கே நாரத கடைக்க காத்திருக்கிறார்கள். மக்களுக்கு இப்போ நாடகத்தை பார்க்கறதுக்கு நம்ம பழக்க வேண்டியதா இருக்கு. எப்படிப்பா கை தட்டணும்னாலும் அவங்க கிட்ட கேட்க வேண்டியதா கை தட்டுங்க அப்படின்னு அந்த கச்சேரியில பூரா அப்படி சொல்லி பழக்கி விட்டாங்க. கை தட்டி பாட்டை பாடி முடிச்சோன்னே அவன் கை தட்டாமே இருந்தாலும் கை தட்டி கௌரவப்படுத்தி தட்ட சொல்லுவாங்க போல இருக்குன்னு வேகமா அப்படியே பழக்கப்படுத்தி விட்டு ஆளுங்க எது சொன்னாலும் சொன்னதான் செய்யறாரு. ஒரு பெரிய விஞ்ஞானி என்ன பண்ணிருக்காரு, சரி ஒரு எலியை பிடிச்சு கொண்டாந்து ஒரு கூண்டுல அடைச்சு வச்சு விட்டார். அவர் கண்டுபிடிக்கிறார் எலியுடைய குணம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி பழக்கிறார், கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு 2 நாளா அதுக்கு தீனியே போடலை. ஐயோ சாப்பிடவே வைக்கல, பட்னியா தெரியுது. அது உள்ள கூண்டுக்குள்ள மேலே ஏறுது கீழே வருது அங்கிட்டு போகுது இங்கிட்டு கத்துது. அவங்க எதுவும் வைக்கல 2 நாள் விட்டுட்டார். 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, ஒரு குட்டி மணியை தூக்கி அந்த கூண்டுக்குள்ள கட்டி விட்டார். சரி அப்பவும் சோறு வைக்கல. இது அங்கிட்டு ஏற கத்த அங்கிட்டு ஏறி அந்த மேலே வரும்போது இந்த மணியில டைன் ஒரு சத்தம் வால் பட்டுருச்சு. மணி டைன் அடிச்ச உடனே இந்த விஞ்ஞானி என்ன பண்ணாரு, ஒரு தேங்காய் சிலை கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டார். இப்படி பார்த்துச்சு எலி, ஆகா தேங்காய் சிலை வச்சுட்டாங்க அப்படின்னு திங்க ஆரம்பிச்சிருக்கு. தின்னுட்டு அப்புறம் பசிக்க வரைக்கும் பேசாம இருந்துச்சு. அடுத்து பசி வந்தோடனே அங்கிட்டு ஓடுது வைக்கல. எதார்த்தா மேலே போய் டைன் மணி அடிச்சதுல சரி தேங்காய் சிலை கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப எலி புரிஞ்சுக்கிருச்சு இந்த மணியை அடிச்சா நமக்கு தேங்காய் செல்லு வரும் அப்படின்னு எலி பழகிருச்சு. சரி அப்புறம் அது பசிக்கும் போது விறுவிறுன்னு வர டைன் அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறான். அவர் தேங்காய் செல்ல பாரு சாப்பிடுவாரு பேசாம பட்டு தூங்கிடும். அடுத்து பசிக்கும் போது டைன் அடிக்கும். அப்படியே ரெகுலர் பண்ணிட்டு சரி பழகிருச்சு. அப்புறம் விஞ்ஞானி என்ன பண்ணாரு, இன்னொரு 5-6 எலியை பிடிச்சு கொண்டாந்து அந்த கூண்டுக்குள்ளேயே விட்டார். சரி இதுக்கு பழக்கம் இருக்கு, அந்த எலிக்கெல்லாம் பழக்கம் இல்ல. அது கொய்யால கொலவட்டினில கிடந்து அங்கிட்டு கிடந்து அலையுது. அப்பதான் நம்மால் பார்த்தாரு பழகணும் பார்த்து, சரி முண்டே ஏன் இப்படி திருறேன், பசிக்குதா, மேலே போய் மணி இருக்குல்ல அது ஒரு அடி சரி அப்படிங்க. அது ஒரு டைம் அடிச்சிருக்கு தேங்காய் சில்லு வந்துருச்சு சாப்பிட்டது. மற்ற எல்லா எலியும் கூப்பிட்டு சொல்லிடுச்சு, பசிச்சுன்னா அந்த மணி அடி தேங்காய் சில்லு வந்துருச்சு. அப்போ தான் விஞ்ஞானி எல்லா எலியும் பழக்கிட்டோம்னு அவங்களுடைய சக விஞ்ஞானிகளை கூப்பிட்டு பாருங்க என்னுடைய திறமையில
ஒரு சாதாரண எலியே மணி அடித்தால் நமக்கு சாப்பாடு வைப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பழக்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னே அந்த விஞ்ஞானி எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. பாராட்டினோன்னே இந்த எலியெல்லாம் கூடி பேசியிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா, இந்த மணி அடித்தா தேங்காய் சில்லு வைக்கணும்னு இந்த மனுஷ பையில நான் பழக்கியிருக்கேன். ஓ அவங்க கரெக்டாக வைக்கிறேன் பா அப்படின்னு அது சொல்லியிருக்கு. இப்போ இதில் யார் யாரை பழக்கினாங்கிறது தான் இப்போ எனக்கு குழப்பம். நம்ம நினச்சிக்கிறோம் அதை நம்ம விளக்கிட்டோம்னு, அது நினச்சிருக்கு நம்ம மணி அடித்தா தேங்காய் சில்லு வைக்க சொல்லி மனுஷ பையில நான் பழக்கியிருக்கேன். இப்படி யாரும் பழக்கிறது இல்லை. அதுவா நடக்கிறபடி நடக்கட்டும்னு. சரிப்பா, இந்த மணியெல்லாம் சரி, ஒரு மணி அடிச்சிட்டு இருக்கேன். அது ஐஸ்க்கு மணியாக இருக்கும்டா. அவனா மணி அடிச்சு தான் பார்க்குறேன் யாராவது வருவாங்களா, ஐஸ் வாங்கிடுவாங்களான்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியுது இவன் அடிச்சு நம்மளை காசை போடுங்க கூப்பிட்றேன், நம்ம போகிறோம். இது அவங்க பழகிட்டாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, அது எப்படி ஓடித்தானே வரும். அதுக்கு அந்த டெக்னிக், அந்த மணி ஐஸுக்கும் மணிக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஏன் அதை அடிக்கணும்? வேணாம், நீ அடிச்ச மணியுமா இரு, எப்படியும் வித்துரும், விற்காம போகாது. இங்கே பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை சேர்க்க வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மகன் மருங்காவூரை சார்ந்த ஜெய் மணி என்ற பிரபு அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல். ஓஹோ ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா, நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தாகின்ற 16 பாட துகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தாகின்ற 16 பாட துகமானது. ராகங்கள் 16 உருவாக வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கனிவாது தான் நீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கனிவாது தான் நீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளப்பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்டு வீணையம்மா. அழகான இனத்தில் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்டு வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏத்தா தாய்மார்கள்லாம் கைதட்டப்படாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன இப்படி உட்காந்துருக்காங்க? என்ன என்ன நாடகம் பார்க்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. கரகாட்டம் வந்திருக்காங்க. நம்ம ஊரு நம்ம திருவிழா இருக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. மிக சிறப்பான ஒரு பாடலை அழகா அவருக்கே உருத்தான பாடலை சிறப்பாக பாடியிருக்கான். அது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் மணி என்ற பிரபட்டுனா, தொழிலில் நம்ம தனிச்சு நிற்கணும். ஆனால் நமக்கு என்ன வருமோ, நம்ம என்ன செஞ்சால் அது வெளியில் பிரதிபலிக்குமோ அதை செய்யணும். அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கு அறிவாளித்தனம். என்னடான்னா நம்மகிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் பார்த்தணும். அந்த எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை வெளியில் கொண்டு வந்து காட்டணும். அப்போ ஒருத்தர் மாதிரியே நம்ம செயல் பண்ணிக்கக்கூடாது. எனக்கு மணிகண்டன் பிடிச்ச விஷயமே எனக்கு அதுதான். நம்ம வாய்ஸுக்கு எந்த பாட்டு சூட் ஆகும் தேர்ந்தெடுப்பேன். அது மாதிரி இந்த பாடல் எப்படி நம்ம பாடினா இது அழகாக இருக்கும்.
ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஏனாதி கலைவாணன் ஒருத்தர் இருக்காரு பெட்டியார். அவர் சாடுறான் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சான் அடிச்சான தாலி கொலா கிழிஞ்சு போகும். ஆனால் அது அவருடைய சாரீரத்துக்கு அந்த பாட்டு ஓகே. இப்போ மணிகண்டன் பிரபு பார்த்தா நம்ம வாய்ஸ்க்கு எதிராக நல்ல கூலா மெலோடியா ராகங்கள் 16 உருவான வரலாம். அதான் அந்த அறிவு நமக்கு எது வரும் எதை செஞ்சால் அழகாக இருக்கும்னு தேர்ந்தெடுத்து செய்வதால் தான் என் மகன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்காரு. என்ன காரணம்னா அந்த தேர்ந்தெடுக்க தெரியணும். நம்மளால் அப்படி செய்ய மாட்டான். தமிழங்கிட்ட ஒரு பண்பாடு இருக்கு. எவன் எதை செய்கிறானோ அதை நம்மளும் செய்யணும்னு நினைப்பான். ஒருத்தன் டீ கடை போட்டான்னா எதுக்கு நம்மளும் ஒரு டீ கடை போடுவோம், நமக்கும் நல்லா ஓடும்னு நினைப்பேன். அது முட்டாத்தனம். எங்கே 10 பேர் குடிக்க வரவங்களும் இங்கே 5 பேர் போவேன், 5 பேர் போவேன், வியாபாரம் பாதிக்கும். அப்போ என்ன செய்யணும்? அவன் டீ கடை போடுறானா நம்ம பக்கத்தில் பொட்டி கடை போடுவான். அங்கே டீ குடிச்சாங்கன்னா நம்மளோட பீடி செட் வாங்குவேன். அப்போ 2 பேருக்கும் வருமானம். இப்படி யோசிக்கணும். இது யோசிக்க தெரியாமல் செய்யறதுன்னு மாட்டிக்கிடுவேன். இப்போ நம்ம நாட்டில் வெங்காய வியாபாரி வெள்ளைப்பூடு வியாபாரி 2 பேர் இருக்கேன். 2 பேரும் பங்காளி தான். சரி, அந்த காலத்திலேயே கப்பலில் ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டில் வியாபாரம் பண்ண பெருமை நம்ம தமிழனுக்குத்தான் உண்டு அப்படிங்கிறதுல நம்ம மாறுதட்டி சொல்லிக்கலாம். அப்போ இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணியிருக்கான்? கப்பலில் வெங்காய மூடைகளை ஏற்றி வெளிநாடு கொண்டு போயிருக்கான். இவங்க நேரமோ கப்பல் புறப்பட்ட நேரமோ தெரியல. கப்பல் போன கடலில் நடுக்கடலில் போய் ஒரு இடத்துல இயந்திர கோளாறாகி நின்று வச்சு. ஐயோ, என்னடா அந்த வெங்காய முறை அழுகி போமே, எப்படி கொண்டு போய் விற்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வெளியில கப்பலை வந்து பாக்குறேன். அது நின்ற இடம் ஒரு குட்டி தீவு. அங்க கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அங்க ஒரு மன்னர் இருக்காரு அந்த தீவுக்கு. பார்த்தேன், சரி இங்கே கொஞ்சம் இறக்கி இந்த லோடு வித்து பார்ப்போம், விற்கிற வரைக்கும் விற்கட்டும், மிச்சது போனா தொலைட்டோம் அப்படின்னு ஒரு 10 மூடையை கீழே இறக்கி வெங்காயம் வெங்காயம் வெங்காயம். ஒரு வெங்காயத்துக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியல. உங்களுக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியல. சரி மன்னர்கிட்ட கொண்டே காட்டுவோம்னு மன்னர்கிட்ட போய் காட்டு. வெங்காயம்னார். என்னது வெங்காயம் அப்படின்னா என்ன அப்படின்னாரு. ஐயா இது ஒரு சமையலுக்கு உண்டான பொருளுங்கய்யான்னு. தெரியல அப்படின்ட்டார். சரி தமிழன் புத்திசாலி இல்லையா, அம்மா டக்குன்னு வெங்காயத்தை வச்சு வெங்காய சட்னி வெங்காய சாம்பார் குருமா எல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்துருக்கான். மன்னர் சாப்பிட்டாரு. ருசி நாக்கில் ஒட்டிக்கிருச்சு. வாவ் பியூட்டிஃபுல். இதில் ஒரு மூடை கூட இங்கிருந்து வெளியில் போகக்கூடாது. பூராத்தையும் இறக்கடா கீழே எடுத்தேன். வெங்காய வரைக்கும் சந்தோஷம் தாங்களே, நம்ம நரிமுகத்தில் முடிச்சிட்டோம்டா. பூரா வெங்காயத்தை இறக்கிட்டு மன்னர் கேட்கிறாரு, இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேண்டும்? அப்பெல்லாம் காசு பணம் கிடையாது, பண்டமாற்ற முறைகள் தான். ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிக்கிறது தான். அப்போ இதுக்கு பதிலாக என்ன வேணும்னு கேட்டார். அவன் சொன்னா, உங்கள் நாட்டில் எது விலை உயர்ந்த பொருளோ அதை கொடுங்கன்னா. அவங்க நாட்டிலே விலை உயர்ந்ததுனா தங்க கட்டி. இங்கே தான் தங்கம் விளையுது. பார்த்தார் மன்னர் சந்தோஷத்தில் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி மூட்டை மூட்டையாக கழிட்டான். அக்காளி வெங்காயம் மூடைய பூரா கொடுத்து தங்கத்தை மூட்டை மூட்டையா கட்டி ஏற்றிட்டு வந்துட்டான். சரி வந்தா வெள்ளைப்பூடி வியாபாரி பார்த்தானா மனசு தாங்குமா? ஐயோ வெங்காயத்தை கொடுத்துட்டு தங்கமா வாங்கியிருக்கானே. பங்காளி வேற என்னடா பங்காளி நடந்துச்சுன்னு அர்த்தமா உள்ளது நடந்தது சொன்னான். சரி வெள்ளைப்பூட பூரா ஏத்திட்டான் கப்பல்ல. நம்மளும் போயிட்டு வரோம்டா அப்படி. அவனுக்கு இயற்கையா எந்திர கோளாறாய் நின்றுச்சு கப்பல். இவன் வம்பா கொண்டு அங்க நிப்பாட்டி வெள்ளைப்பூட இறக்குனான் கீழே. வெள்ளைப்பூடுன்னா வெங்காயமே தெரியாதவங்களுக்கு வெள்ளைப்பூடுன்னா என்னன்னு தெரியுமா? அதுவும் தெரியல. மன்னர்கிட்ட கொண்டாடும் மன்னருக்கும் தெரியல. இவனும் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். வெள்ளைப்பூடு குழம்பு, பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தனே மன்னர் சாப்பிட்டாரு. ரொம்ப ஃப்ரீயா கேஸ் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. வாவ் நைஸ், இறக்குடா வெள்ளைப்பூரா போறாங்க. இவனுக்கு அடிச்சிருச்சு யோகா, இறக்கிட்டான். இதே மாதிரி கேட்கிறார், இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்? இவன் அங்கதான் தப்பு பண்ணிவிட்டான். என்னன்னு? உங்க நாட்டிலே விலை உயர்ந்த கொடுங்கன்னு எப்படி வெங்காய வியாபாரி கேட்டானோ அதே மாதிரி இவனும் கேட்டான். அதுதான் இவன் பண்ண தப்பு. ஏப்பா இந்த வெங்காயம் அந்த நாட்டுக்கு போற வரைக்கும் தங்கம் தான் அவங்க நாட்டுல விலை உயர்ந்தது. சரி வெங்காயம் என்னைக்கு போச்சோ வெங்காயம் தான் விலை உயர்ந்தது அவர் முடிவு பண்ணிட்டார் மன்னர். அவன் கேட்டேன் விலை உயர்ந்த பொருளை கொடுங்கன்னு. சரி ஓகே அப்படின்னு வெள்ளை பூட பூரா இறக்கிட்டு வெங்காயத்தை பூரா ஏற்றி விட்டார். இந்த முண்டை வெங்காயம் வரை பக்கத்து வீட்டுக்காரன் வேணும்னா மூடைய பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துருக்கலாம். இதுக்கு கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் அங்க கொடுத்து விட்டு அங்கிருந்து இந்த வெங்காயத்தை வாங்கிட்டு வரணும்னு இந்த வெங்காயத்துக்கு இது தேவையாது. இன்னொன்னு வெங்காயத்தை விட வெள்ளைப்பூடு விலை ஜாஸ்தி. தள்ளு வண்டியில போட்டு வித்திருந்தாலும் நல்ல விலைக்கு வித்திருக்கலாம். இது தேவையா? இதுக்கு தான் ஒருத்தன் செய்யற மாதிரியே இன்னொருத்தன் செய்யணும்னு நினைச்சா ஒரு வெங்காயமும் மிஞ்சாதுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் மகனை, பாராட்டுகள். அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி, தாளவாத்திய வித்தகர், அன்பு மாப்பிள்ளை ரெட்டையாளத்தை சார்ந்த காளீஸ்வரன் அவர்கள். மிருதங்கமன் டோலக்கன் தபலா தொப்பி
சாதாரணப்பட்ட விஷயம் அதெல்லாம். சரி அதெல்லாம் சரிப்பா. என்னப்பா தம்பி அருமையா வாச்சான், மிருதங்கம் வாச்சான், டோலக்கெல்லாம் வாச்சான். நீங்க வாச்சிங்களா? அது என்னது? நாதஸ். இது நாதஸ்வரமா? நாதஸ்வரம் லென்த்தா இருக்கும். ஆமா. இது நாதஸ். இவ்வளவுதான். ஏன் இப்படி சுருங்கி போச்சு? போச்சு என்ன பண்ணி தொலைக்க, என் தலையில ஓட்ட எழுத்து. கொஞ்சம் நஞ்ச வேலை பார்த்துருந்தா ஒழுங்கா இருக்கும் அது. சரி நல்லா லென்த்தா இருந்ததுதான். ஆளுக்கு வாய் வச்சாங்கன்னா அப்புறம் சுருங்காம என்ன செய்யும்? இப்படி ஊதுறானே இந்த பையனை வாய் வச்சு கந்திஷ்டி பட்டு சுருங்கியே போச்சு. ஆனா சத்தம் குறையல. நாதஸ்வரத்துல அத்தனை ஓட்டை இருக்கு, அதுல வச்சு சுரத்தை அடக்கி வாசிக்கிறதுக்கு இந்த ஒரே ஓட்டையில பாட்டை ஊதுறதுனா கஷ்டம் தானே. கண்டிப்பா. அதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ். அப்புறம் மிகச் சிறப்பான வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே ஆல்ரவுண்டர் சேர்த்து கொடுக்கின்றார் பலவாத்திய சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி புதுகை சார்ந்த ஏகே அருள் அவர்கள். ஆல்ரவுண்டர் சேர்த்து உங்களுக்கு சூப்பர். அவர் ஜாமானுக்கு தக்கபடி அவர் அடிக்கத்தான் செய்கிறாங்க. மேலும் இங்கே தாளம் சேர்த்து கொடுக்கின்றார். தாளத்தில் மற்ற ஐட்டம் இருக்கா? அப்புறம் இருக்கா? இருக்கு. ஆமாம், அந்த நிறைய ஐட்டம் வச்சிருப்பாருலே.
அதான் காணாமல் கேட்டேன். இப்போ தட்டலாம் கையை, ஏன்னா அது சாதாரண வாத்தியம் இல்லை. பார்க்கறதுக்கு அவர் தூக்கி மேலே காட்டாருல, பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன பிள்ளைய கட்டுற அரைமுடி மாதிரி தெரியும். பார்த்தீங்களா, ரொம்ப சாதாரண. காலிஸை அடித்து கரண்டை தூக்குனா அருளை அடித்து கரண்டை கொண்டு வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் போட்டி போட்டு தான் பார்க்குறீங்க. இதுக்கு பேர் முகர் சிங்னு பேர். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் முகர் சிங், தமிழில் இதுக்கு பேர் நா முழக்கம். பெரிய பெரிய கச்சேரிகளில் சீர்காழி ஐயா அவருடைய கச்சேரியிலலாம் இந்த முகர் சிங் இல்லாமல் பாடவே மாட்டார். அந்த வண்டு மாதிரி காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். நானும் இதை வாட்சி பழகணும் ரொம்ப ட்ரை பண்ணேன். சரி, மற்ற எல்லா வாத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். ஆமாம், இது மட்டும் என்னால் சத்தத்தை கலப்ப முடியல. ஏப்பா, நானும் உட்காந்து பல்ல கடிச்சு பார்த்து இந்த பல் 2 உடஞ்சதான் மிச்சான். அந்த தம்மு அதுக்கு ஒவ்வொருக்கும் 40 முட்டை குடிக்கணும். அப்போ தான் அந்த சத்தம் வெளியே கொண்டு வர முடியும். அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன ஆகுன்னு கேட்டால், அந்த நடுவில் பிளேடு மாதிரி இருக்கு பாருங்க, அப்படின்னு தட்டுமுட்டு டக்குன்னு நாக்கை பிளந்து விடும். அதனால தான் அந்த வாத்தியை நான் வேண்டான்னு பழகிறத விட்டேன். ஏப்பா நீங்கள் அதை நாக்கை பிளந்து விடுச்சுன்னா அப்புறம் நம்ம அதை வச்சு தான் புல போட்டுட்டு. ஆமாம், அப்புறம் கோமாளி வந்துட்டு எப்படி சுத்தம் பாடுறது, நல்லா பாடும்போதே நாடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கோமாளி தத்தானே அவன் கொடுப்பேன். அதனால நாக்கு முக்கியம்னு அதை வேண்டான்னு விட்டுட்டேன். நீ வேணா ட்ரை பண்ணு, ஏற்கனவே உனக்கு முட்டை எடுத்தேன். இல்லைப்பா வேணாப்பா, சந்தோஷம். இன்னும் ஐட்டம் நிறைய வச்சிருக்காப்புல, அதை எடுத்து ஊதி காமிச்சிடேன். என்ன நேரம் அதில் 2 நிமிஷம் வச்சிருக்காம அப்புறம் பையில கொண்டு வந்துட்டு கொண்டு வர்றான். இப்படி காசு கொடுத்து ஊருக்கார பார்க்குறேன். களி 3 மணி சங்கு மிஷினில் கூட இவ்வளோ தம்மு நிற்காது. இவ்வளோ தம்மு நிற்குதுன்னா 50 தம்மு அடிச்சிருக்கேன். இது சின்ன சங்கு. இது சின்ன சங்கு. ரெண்டாளா? உண்மையிலே எனக்கு சின்ன சங்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ஏன் சங்கு பாக்குறீங்க? என்னடா இப்ப யானை பிள்ளைற மாதிரி கேக்குது? அடைச்சுக்கிச்சுப்பா சங்கு, அதுக்குள்ள ஏதோ வேலை பார்த்திருக்கேன். அப்பா அண்ணன் சங்கு 2 சங்கு பாத்தீங்களா? இப்ப என் சங்கு பாருங்க. ஐயா உன் சங்கு கூட இவ்வளவு காரம் நிக்கல பாத்தியா? என்ன இருந்தாலும் மிஷின் தான், மேனுவல் தான். புரியுதா? இன்னைக்கு உண்மையிலேயே சங்கில் என்னை பொறுத்தவரை அந்த அருள் ஊதின சின்ன சங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருசு ரொம்ப தொலைப்பலான்னு கிடக்கும். இது நமக்கு அது அடக்கமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஆண்டவன் நமக்கு சங்கு தான் ரொம்ப டிமாண்ட் ஆக்கிட்டான். சரி விடுங்களதே, பார்த்துக்குருவோம். தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கின்றார் அன்பு மைத்துனர் தாள மன்னன், அவன் பேர் மணிமுத்து அவர்கள் இங்கே தாள விஷயத்தை உங்களை மகிழ்ப்பார்கள். வெரி குட். ஐஸ் கம்பெனிக்கு உனக்கும் தான் போட்டிப்பா பாப்பா. அப்படி மணி பெருசா ஓ மணி பெருசான்னு பாப்பா. இங்கே கரல் புதிய இங்கே பபுநாகன் எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பையும் மாறும் என்னிடம் பிற காத்து கொண்டிருக்குமாறு பெரிய நான் பப்புன் காமிக்க பொம்பளை வேஷம் அவ்வையாரு கழுத குதிரை அம்புட்டு நம்ம தான் அடைச்சாகணும். என்னோடு இணைந்து இங்கே நாட்டியமாட வந்திருக்கின்றார்கள் நடன சிங்காரிகள், நாட்டிய ஒய்யார்கள். நம்ம தம்பிக்கு தெரிஞ்சுதான் போட்டிருக்காப்புல. நம்ம ஆளுக்கு 1 வச்சாது எப்பவுமே 2 தேவைப்படும், லெஃப்ட் ரைட்டு தேவைப்படும். 2 உருப்படி போட்டிருக்காப்புல. நமக்கு விடிய வரைக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துவதோடு என்னையும் சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான்.
நாய் ஆசை பியோட தொலை அதில் என்ன இருக்கு. நாட்டிய தாரகைகள், நடன சிங்காரிகள், புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களும் மற்றும் கோகிலா அவர்களும் டான்ஸ் ஆகிறது உங்களை எல்லாம் கேட்க காத்துள்ளார். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே கஞ்சமடு கம்புலத்தா கஞ்சமடு கம்புலத்தா ஆடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க நானே மா கோயிலே நானே ஆ கோயிலே நானே மா கோயிலே நானே ஆ கோயிலே. சூப்பரா மனே, நம்ம நன்றிப்பா. நல்ல பாட்டு. இன்னையோட அந்த பாட்டு பாடுறது நிப்பாட்டிக்க. உனக்கு நல்ல மரியாதை கிடையாது. நல்ல மகனாச்சேன்னு பாக்குறேன். அப்பா ஏப்பா இல்ல இப்பதான் மாமா கை கொடுங்க மாமா. ஏன் அறிவு கண்ணை திறந்துட்டிய? இன்னும் இவன் அறிவு இல்லாம தெரியுறான். நீனா ஒரு பெட்டிக்காரன். நீனா ஏய் அண்ணன்டா. ஏய் அண்ணன்டா நுண்ணன்டா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? ஏய் அண்ணன் மூத்தவன்டா. சோத்த திட்டியா? சோத்த விட்டு வேற என்ன ஏய் திட்டியா? குடும்பத்துல மூத்தவன்டா. அவர் நம்மளோட அனுபவசாலி பெரிய மனுஷன், எவ்வளவு தெளிவா விலைக்கு சொல்றாப்ல. அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சு? டேய் மொக்கரை மூஞ்சியை பாரு என்ன பாருங்க. இந்த பாட்டு மாமா இருங்க, உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க, இந்த பாட்டை பாடலாமா? ஆனா பொம்பளை புள்ளைய வர்ணிக்கிறதுக்கு எவ்வளவுதான் பாட்டு இருக்குது. மாமா இருங்க, உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பாடலாம். என்ன 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 நடந்துகிட்டு இருக்கு? எந்த பாட்டு? எந்த பாட்டு? மாமா உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க, உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு உனக்கு? மாமா இருக்க மாமா போற போக்குல என்னையும் இருறான்றான். இல்ல மாமா உங்களுக்காக தான் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்காக தான் மாமா பேசிட்டு இருக்கேன். மாப்ள ஐயா அவன் நம்ம மூத்தவன் அடிக்காத. உனக்கு சித்திரை முடிஞ்சு வைகாசி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள ஆடி மாசம் காத்தடிக்கனா சீசனை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றியா? எப்படி அவசகனம் முடிச்ச மாதிரி பாடிட்டு இருக்க? என்ன மாசம் நடக்குது? என்ன பாட்டு பாடிக்கிட்டு சீசன் முடிக்க நிக்க? மன்னிச்சு விட்டுருவோம், மன்னிச்சு விட்டுருவோம். சரி அப்பா மேல இப்படி பாட மாட்டேப்பா. சரி சரி. வைகாசி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே. ஆடி மாசம் பாடானா வைகாசி மாசம் காத்தடிக்க வயக்காட்டுக்குள்ள வச்சு சூத்து. சரி உங்களுக்கு வேணா எனக்கு வேணா விடுங்க. 12 மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே நானே மா கோயிலே. மணிமுத்து அந்த மிச்சர் மூடை எடுத்துட்டு வா. வந்து அடிச்சுக்கிட்டே சக்கு சக்குன்னு லூசு பயலை. மேலும் இங்கே சிறந்ததொரு முறையிலே ஒலிபெருக்க அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒலி என் ஒளி அமைப்பு ஸ்ரீ முருகன் சம் சர்வீஸ் உரிமையாளர் ஆர் வெள்ளைசாமி, மரவப்பட்டி சார்ந்த அன்புள்ள அவர்கள். அருமையான பாடல்களை மிக அழகாக இங்கே ஒலிபெருக்க கொண்டிருக்கிறார்கள். ஒலிபெருப்பின் நிலையத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அடைகிறது. வணக்கம் வணக்கம். சீன் அமைப்பு பிடாரியம்மன் ஸ்ரீ பிடாரியம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் வி சந்திரன், பெருமாநாடை சார்ந்த அன்புள்ளம் அவர்கள் சீன் அமைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல், இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் கோவை மற்றும் ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனல். விஎஸ்கே வேற யாரும் வந்திருக்காங்களே? விஎஸ்கே யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வேற யாரும் இருக்கீங்களாண்ணே? கேகே மீடியா அன்புள்ளங்கள் எங்கும் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன போர்டு எழுதி மேலே அப்படி வச்சிட்டிங்கன்னா நம்ம பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டே சொல்லிடுவேன். பிரச்சனையே இல்லை. நான் எல்லாரும் கேமராவோட உட்காந்துருக்கனால யார் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. வேற ஒன்று வேறு குழப்பம், அவ்வளோதான். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நாடகத்தை உலகமெங்கும் இந்த நாடக கலையை வெளிநாடுகள் வரை அத்தனை நாடுகளுக்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற ஒளிப்பதிவு யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. என்னதான் கலை சிறந்ததாக இருந்தாலும் அதற்கு நல்ல விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். அதை பற்றி வெளியில் மக்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனல் மூலியமாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேருது. அதோடு இதை அழிக்க முடியாது. எப்போ வேணாலும் திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஊரில் திருவிழா நடக்குது, இன்றைக்கி பார்த்தோம், நாளைக்கு இது பார்க்க முடியாது. ஆனால் இப்போ என்னைக்கு வேணாலும் அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் இதில் நமக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாடகத்தினை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் கோவை அன்பு உள்ளத்தாருக்கு உளம் கிடைந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டோம், அதில் எந்த குறையும் இல்லை.
அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம நேரத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஆம்பளையால் நின்று பேசினா ஒரு மாதிரியாத்தான் தெரியும் உங்களுக்கு. 2 லேடிஸ் ரெடி ஆயிடுச்சு, பாவாடையை வெளியே தள்ளி விடுறேன். நீ அலையாத கடந்து, நீ இளைஞ்சி என்ன பண்ண போற? முதல்ல பல்ல கட்டுறதுக்கு வெளியே பார். மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்க வரை பிரியா விடுவதற்கு நன்றி. வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டுக்கு செல்வம் வேணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு செல்வம் பொங்க வேணும். எல்லாரும் கச்சவங்க இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லாரும் கச்சவங்க இல்லாதவங்க இருப்பவங்க. எல்லோருமே 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 நல்லா இருக்கணும், நம்ம நாட்டுக்கு செல்வம். ரெடியாச்சாப்பா? இதா முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம். ஒரு முறையினும் திருமுகம் காணும் வரும் தர வேண்டும். ஓ ஓ எனக்கு அது போதும்.